இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு எழுத வாய்ப்பு வருதுன்னா எனக்கு எல்லாமே எழுத வரணும், அதை எழுதிட முடியாது. ஓகேங்களா, நான் அந்த ரீடிங்குள்ளே வரணும், அவங்களோட தொடர்ந்து உரையாடணும். ஸோ அதான் வந்து அந்த டிஸ்கஷன். ஒரு மார்ஜினலைஸ் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, இப்போ ட்ரைபல் பீப்புளை பற்றி நான் எழுதுறேன்னா என் இஷ்டத்துக்கு நான் எழுதுறது ஒரு சுவாரஸ்யத்துக்காக அப்படி கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு, இப்போ என்னவா நான் போர்ட்ரேட் பண்ணப்படணுங்கிற எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும். ஆல்சோ யூ ஹேவ் டு இன்வைட் தெம் ஃபார் கொலாபரேஷன், ஃபார் டிஸ்கஷன்ஸ். அதுதான் அடிப்படையில் பண்ணணும். அண்ட் அதர் திங் இஸ் லைக் என்னன்னா, இப்போ எனக்கு இல்லை இந்த மாதிரி கமர்ஷியல் படம் அப்போல்லாம் இல்லை, சினிமானா இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லா விதமான படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். இப்போ பல்ப் ஃபிக்ஷன் ரைட்டிங் தான் உயர்ந்தது, லிட்ரேச்சர் இது மொக்கையானது, லிட்ரேச்சர் உயர்ந்தது அப்படி நான் சொல்ல விரும்பல. கமர்ஷியல் படம் மொக்க, ஆர்ட் படம் தான் அப்படிலாம் சொல்ல. ஒரு படங்கள் ஒரு ஜானர் இருக்குது. அப்போ அந்த வகைமைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்புறம் அந்த சினிமாவில் ரொம்ப சிம்பிள் என்னென்னா, ஒரு பெரிய படம் ஹிட் ஆகிடும். ஹிட்டான உடனே அப்பா இந்த படம் ஏன் ஹிட் ஆச்சு, இந்த படத்தை அந்த ஹிட்டான எல்லா விதமான கேள்விகளுக்கும் நீங்கள் உங்கள் படத்துக்கு பதில் எழுதி ஆடியன்ஸ்கிட்ட போவீங்க. அது உங்கள் படத்துக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்போம். ஓகே, ஸோ பொதுவான ஒரு ஃபார்முலான்னு இன்னைக்கு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன கதை எழுதுறீங்களோ அதுக்குள்ளே உண்மையாக இருங்க. தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.